Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல மசாலா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லாருக்குமே மசாலா பூரினா ரொம்ப பிடிக்குங்க. கடைகளில தான் நம்ம அதிகம் சாப்பிடுவோம். அது ரோட் சைடு கடைகள்னா இதோட டேஸ்டே ஒரு தனியா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு ரோட் சைடு கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாங்க. இனிமே நமக்கு மசாலா பூரி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கடைகளுக்கு போக தேவையில்ல, நம்ம வீட்லயே சூப்பரா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசால் பூரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இது வறுக்காத ரவை தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சி கலந்து விட்டுருங்க. அப்படி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற நம்ம கொஞ்ச நேரம் பிசைய இந்த தண்ணியெலாம் இந்த ரவை உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கும். நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும் போது அது நல்லா ஊறி கரெக்டாக வந்துடும். மாவு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பிசைஞ்சிருக்கேன். இப்போ மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர டவல் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ மாவுலாம் நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதை நல்லா தேய்ச்சிருங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு தேய்ச்சிருங்க. அப்போ தான் நல்ல பூரி நல்லா உப்பி வரும். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிருங்க. பேப்பராட்டம் இருந்தாலும் ஓகே, அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு நம்மகிட்ட இருக்கிற ஒரு பாட்டில் மூடி இல்லைன்னா கப் மூடி ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் அது கூட பிசைஞ்சு நம்ம மறுபடியும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேய்ச்சி. இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக தீ வச்சிட்டிங்கன்னா உடனே நல்லா உப்பி வந்துடும். ஆனால் நமக்கு அந்த நல்லா கிறிஸ்பியாக வராது. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு நல்லா கிறிஸ்பியாகி வரணும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மெதுவாக இது பண்ணி வைங்க. வேகம் தீயை அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா அந்த கிறிஸ்பியாக நமக்கு வராது. நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாவே போதும், நல்லா உப்பி வரும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் இப்போ பூரியை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டோடனே லேசாகவே நீங்கள் அப்படியே அழுத்தி விட்டிங்கனாவே போதும், அதுவே வந்துடும். அப்படியே ஒரு பூரி நல்லா இப்படி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக பூரி செய்யும்போது தீயை அதிகமாக வச்சு இந்த பொரிச்சு எடுப்போம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி பொரிக்கக்கூடாது. அந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா பூரி நமக்கு சாஃப்ட் ஆயிரும். இப்போ பானிபூரியில் செய்யும்போது நமக்கு இது சரியாக வராது. நமக்கு இதுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும். அதனால நல்ல தீயை குறைவாக வச்சு பொரிச்சுக்கோங்க. நான் இது எல்லாத்தையுமே இது மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ எல்லா பூரியுமே ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்தது பட்டாணி வேக வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஓவர் நைட் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி மாற்றி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இதையும் இதே மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து கீறி இருக்கேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததுக்கு நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 அந்த நட்சத்திர சோம்பு இருக்கும்ல, அதில் 2 இது மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி எடுத்துக்கோங்க. இந்த கல்பாசி தான் நம்ம இந்த ரோட் சைடில் சாப்பிட்றோம்ல, அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க.
இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த இதில் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி பரட்டி எடுத்துக்கிட்டோமாவே போதும். நம்ம பச்சை அரைக்கிறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் வதக்கக்கூடாது. இப்போ இதில் சின்ன சைஸ் வெங்காயமாக பெரிய வெங்காயம் 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் இதே மாதிரியே நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, சிம்லெல்லாம் வச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை உள்ளே சேர்த்தோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டா போதும். இதை ரொம்ப வதக்கி எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை நம்ம வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சிருக்கதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது கொதிச்சு வரும்போது நமக்கு சரியாயிடும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் திக்காகி வர அளவுக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா திக்காகி அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு இப்படி கரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கும் போது இந்த மசாலா வந்து இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் போய் சாப்பிட்றோம்ல அதே மாதிரியே இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாகவே அது ரெடி ஆயிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா நம்ம மசாலா ரெடியாகி வந்திருக்கு. நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே மசாலாவெல்லாம் எல்லாம் கலந்துடலாம். இப்போ வந்து ஒரு 4 பூரி வந்து நான் ஒரு பிளேட்டில் நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ண பூரியில். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பட்டாணி மசாலா இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் நம்ம பூரி உடச்சி போட்டுக்கலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது மேலே கொஞ்சம் துருவன கேரட் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கார்ன் சிப்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். இது வந்து கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
இது மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். இது மேலே கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து கார்ன் சிப்ஸு இது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் இதில் பொடியாக நறுக்குன்னா மல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரோட் சைடு அந்த மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.